அனைவருக்கும் வணக்கம். பிளம்பிங் வர்த்தகத்தில் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் தண்ணீர் மீட்டர், ஒரு வாஷ் பேஷன் நிறுவப் போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் பின்வருபவை செய்ய முடியும். தண்ணீர் மீட்டர் நிறுவல்களுக்கான தொழில்நுட்ப தேவைகளை புரிந்து கொள்ளுங்கள். வீட்டு நீர் விநியோகத்தில் தண்ணீர் மீட்டரை நிறுவவும், ஒரு வாஷ் பேஷன் நிறுவவும். இதை செய்வதற்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை சேகரிப்போம். பைப் ரிஞ்ச் 1, டாப் செட் 1, டை செட் 1, பால் பின் ஹேமர், ஒரு காலத் சீசல் 1, ஸ்பேனர் செட் 1, சகிடேவ் டிரைவர் 1, ஆக்ஸா 1, மெஷரிங் டேப் 1, ஷோவில் 1, ஸ்பேட் 1, கிரேம்பார் 1, ட்ரோயில் 1, ட்ரில்லிங் மிஷின் 1, சிசல் 1, டபுள் எண்டட் ஸ்பேனர் 1, ஹேமர் 1, போக்கர் 1, ஸ்பிரிட் லெவல் 1, வாட்டர் டிப் லெவல் 1, புலம் டாப் 1, வாட்டர் பம்ப் பலீர் 1, ஸ்டாராய்ட் எட்ஜ் 1, மோட்டார் பேன் 1, பைப் வைஸ் 1, ஷாட்டில் பீஸ் தேவைக்கேற்ப, கன்மெட்டல் ப்ரூலே தேவைக்கேற்ப, யூனியன் 1, எல்போ பிவிசி தேவைக்கேற்ப, கேட் வால்வு தேவைக்கேற்ப, பிவிசி பைப்பை தேவைக்கேற்ப, வாட்டர் மீட்டர் தேவைக்கேற்ப, ரப்பர் வாஷர் தேவைக்கேற்ப, த்ரெட் சீல் மெட்டலில் தேவைக்கேற்ப, சால்வெண்ட் சிமெண்ட் தேவைக்கேற்ப, பைப்பை அண்ட் ஃபிட்டிங் தேவைக்கேற்ப, வாஷ் பேஷன் வித் ஆக்சசரிஸ் தேவைக்கேற்ப, வெட் சிமெண்ட் தேவைக்கேற்ப. நிறுவுவதை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன் தண்ணீர் மீட்டர் நிறுவுதலுக்கான தொழில்நுட்ப தேவைகளை புரிந்து கொள்வோம். நீர் மீட்டர்கள் ஓட்டத்தின் சரியான திசையில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். மீட்டரை கைமுறையாக படிக்கவும், வரிசை எண்ணை பார்க்கவும், எளிதாக தெரியும்படி அமைக்க வேண்டும். தண்ணீர் மீட்டருக்கு இடமளிக்கும் குழாயின் நீளம், மீட்டரின் சரியான செயல்பாட்டிற்கு மீட்டரின் மேல் மற்றும் கீழ் நிலையில் உடனடியாக தண்ணீரால் நிரப்பப்படுவதை உறுதி செய்வது அவசியம். ஒரு பாதுகாப்பு பெட்டியில் அல்லது அடைப்பில் தண்ணீர் மீட்டர்களை நிறுவுவது சாத்தியமான சேதத்திற்கு எதிராக உடல் பாதுகாப்பை வழங்குகிறது. நீர் மீட்டர்கள் பிரித்தெடுக்கும் இடத்திற்கு முடிந்தவரை நெருக்கமாக நிறுவப்பட வேண்டும். வீட்டு நீர் விநியோகத்தில் நீர் மீட்டரை நிறுவ கற்றுக்கொள்வோம். நீரின் இன்லெட் மற்றும் அவுட்லெட் ஒரு ஸ்டாப் காக் அல்லது கேட் வால்வை சரி செய்யவும். மீட்டரிடம் நீர் ஓட்டத்தை கட்டுப்படுத்த உதவும். ஸ்டாப் காக்ஸை மூடு. நீர் மீட்டரின் நீளம் மற்றும் நீர் மீட்டர் நிறுவப்பட்ட இரண்டு தொழிற்சங்கங்கள் அல்லது இணைப்பு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரத்தை அளவிடவும். ஒரு குறடு பயன்படுத்தி குழாய்களுக்கு தொழிற்சங்கத்தை இருக்குங்கள். இரண்டு தொழிற்சங்கங்களுக்கு இடையில் தண்ணீர் மீட்டரை வைத்திருங்கள். ஓட்டத்தின் திசைக்கு ஏற்ப தண்ணீர் மீட்டரை வைத்து அது தண்ணீர் மீட்டரில் உள்ள அம்புக்குறிகளுடன் சீரமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். மீட்டரின் ஒரு பக்கத்தில் மென்மையான தோல் அல்லது ரப்பர் வாஷரை வைக்கவும். இணைப்பில் நட்டு திருகவும். மறுபுறம் அதே நடைமுறையை மீண்டும் செய்யவும். ஒரு ஸ்பேனர் அல்லது சரி செய்யக்கூடிய குறடு மூலம் இணைக்கும் நட்டை உறுதியாக இறுக்குங்கள். அவுட்லெட் மற்றும் இன்லெட் வால்வை திறக்கவும். மூட்டுகளில் கசிவு இருக்கிறதா என்று சரிபார்த்து தண்ணீர் மீட்டர் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். தண்ணீர் மீட்டர் ஒரு கிடைமட்ட குழாய் வழியாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். அங்கு குழாயின் மேல்புறத்தில் 10 மடங்கு விட்டம் மற்றும் 5 மடங்கு குழாய் விட்டம் கீழ்நோக்கி ஓட்டம் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த தூரத்திற்குள் குழாய் வளைவுகள், பொருத்துதல்கள் அல்லது வால்வுகள் இருக்கக்கூடாது.
வாஷ் பேஷனை நிறுவுவதை பார்ப்போம். தரை மட்டத்திலிருந்து 800 மில்லிமீட்டர் தொலைவில் இருக்கும் வகையில் கந்தல் போல்டின் நிலையை குறிக்கவும். கந்தல் போல்டை சரிசெய்ய குறிக்கப்பட்ட நிலையை துளைக்கவும். கந்தல் போல்டை பொருத்தமான தூரத்தில் சரி செய்யவும். கட்டமைப்பு கரடுமுரடான பரிமாணங்களின்படி சுவரில் சுவர் அடைப்புக்குறியை நிறுவவும். அடைப்புக்குறி சமமாக இருப்பதை உறுதி செய்யவும். இப்போது வடிகால் அசெம்பிள் செய்வதில் கவனம் செலுத்துங்கள். வடிகால் நிறுவலை எளிதாக்க கிண்ணத்தை அதன் பின்புறத்தில் வைக்கவும். காட்டப்பட்டுள்ளபடி மீதமுள்ள கூறுகளை அசெம்பிள் செய்து 4 திருகுகளை வடிகால் அடாப்டர் வழியாகவும் பேஷன் செருகிலும் இணைக்கவும். அடுத்த கட்டமாக கிண்ணத்தை அடைப்புக்குறி மற்றும் சுவரில் ஏற்ற வேண்டும். கிண்ணம் முழுவதுமாக சுவர் அடைப்புக்குறியில் அமர்ந்திருப்பதையும் ஏ புள்ளியில் சுவரில் பாதுகாப்பாக இணைக்கப்பட்டுள்ளதையும் உறுதி செய்யவும். கிண்ணத்தை சுவர் அடைப்புக்குறிக்கு மேலே வைத்து கிண்ணத்தின் பின்புறத்தை உறுதியாக அழுத்தி கிண்ணத்தின் விளிம்பை சுவர் அடைப்புக்குறி உதட்டில் அமர வைக்கவும். நிறுவி கூறியது போல் கட்டமைப்பு ரஃபின் தேவைக்கேற்ப ஃபால்டன்சர்களை பயன்படுத்தி சுவர் நங்கூரங்களுக்கு கிண்ணத்தை பாதுகாக்கவும். அடுத்து ஸ்ட்ரெய்னர் மற்றும் பேட்டில் டிராப் பி டிராப்பை சரி செய்வோம். வடிகால் தொப்பி முன் மற்றும் பின் என பெயரிடப்பட்டுள்ளது. முன்புறம் பயனரை எதிர்நோக்கி இருப்பதையும் வடிகால் தொப்பியின் மேல்புறம் பயனரிடமிருந்து சாய்ந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பாட்டில் பொறியின் நுழைவாயிலை பேஷனுடனும் பாட்டில் பொறியின் வெளியேற்றத்தை வடிகால் கோட்டுடனும் இணைக்கவும். தூண் குழாய் கழிவுகள் கொண்டு வாஷ் பேஷன் அசெம்பிள் இணைப்பு ரப்பர் பிளாக் மற்றும் சங்கிலி. கந்தல் போல்ட் மீது வாஷ் பேஷனை ஏற்றவும். ஒரு நெகிழ்வான இணைப்பான் மூலம் தூண் குழாயுடன் விநியோக வரியை இணைக்கவும். பாட்டில் பொறியை இணைக்கவும். பாட்டில் பொறியை தரை பொறி அல்லது அரைவட்ட திறந்த வடிகாலை இணைக்கவும். இறுதியாக வாஷ் பேஷன் சுவரில் சரியாக பொருத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்து அதன் செயல்பாட்டை சோதித்து கசிவுகள் அல்லது தடுப்புகளை சரிபார்க்கவும். இந்த வீடியோவில் பின்வருபவை செய்ய கற்றுக்கொண்டோம். தண்ணீர் மீட்டர் நிறுவுவதற்கான தொழில்நுட்ப தேவைகளை புரிந்து கொள்ளுங்கள். வீட்டு நீர் விநியோகத்தில் தண்ணீர் மீட்டரை நிறுவவும் ஒரு வாஷ் பேஷன் நிறுவவும். இந்த பதிவை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.